friends, வணக்கம். இது நம்ம weight loss challenge season 8. இன்னைக்கு வீடியோல வந்து சில weight lossக்கான சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் நம்ம பார்க்க போறோங்க. 7 நாளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து weight loss அப்படினோனே சப்பாத்தி சாப்பிடணும். சப்பாத்தி சாப்பிட்டா weight loss ஆயிடும்னு சொல்லிட்டு 3 வேளை சப்பாத்தி சாப்பிடுறவங்க இருக்காங்க. பட் சப்பாத்தியை தாண்டி எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குங்க. நம்ம முக்கியமா சவுத் இந்தியன் டயட்ல எவ்வளவு சூப்பரான டிஷ்ஷஸ் நிறைய இருக்கு. அந்த சூப்பரான ஒரு 7 டிஷ்ஷஸ் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இத வந்து நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுக்கலாம். ஏனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே நம்ம ஹெவியா சாப்பிட்டோம்னா பிரச்சனையே இல்ல எனக்கு வந்து ஈவினிங் நான் சாப்பிட போறேன் 6 மணிக்குனால இதை நீங்க சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு ஈவினிங் இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வேளை ஃப்ரூட்ஸோ இல்லை சாலடோ வச்சுக்கிட்டு இன்னொரு வேளை இந்த பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னரை நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு அந்த 7 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு letstalknila. இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது வந்து ராகி தோசை. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இந்த ராகி தோசையில எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. இப்போ கீரெல்லாம் போட்டு ராகி தோசை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ராகி தோசையில பார்த்தீங்கன்னா ஒரு தோசையில 85 கேலரி இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபைபர் ரிச்சான ஒரு ஃபுட். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்க தினமும் கூட சாப்பிடலாம். அவ்வளோ சக்தி இருக்கு. அதுவும் முக்கியமா பெண்களுக்கு அயன் சக்தி அது கம்மியா இருக்கு. ஸோ உங்களுக்கு அயன் வந்து கம்மியா இருக்குன்னா இந்த ராகி தோசையை நீங்க தினமுமே சாப்பிடலாம். அவ்வளோ ஹெல்த்தி. கூட முருங்கைக்கீரை போட்டு சுட்டு பாருங்க. ராகி அடையா கூட நீங்க சுட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து டொமேட்டோ தொக்கு இல்லைனா ஆனியன் தொக்கு இல்லைனா புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி சட்னிஸ் யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் சட்னியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கேலரிஸ் அதிகம் இருக்கு இல்லையா, அதனால அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ராகி தோசை. அதுக்கு அடுத்து வந்து ரெண்டாவது ஓட்ஸ் இட்லி. ஸோ இட்லி வந்து எப்பயுமே நம்ம உளுந்து அரிசியில் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக அரிசிக்கு பதிலாக நீங்கள் ஓட்ஸ் போட்டு ஓட்ஸ் இட்லியாக செஞ்சு பாருங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 இட்லியில் வெறும் 52 கேலரி தான் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு இட்லி நம்ம சாப்பிடும்போது 2 இட்லியில் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 கேலரிக்குள்ளே வந்துடும். அது சைஸை பொறுத்து மாறும். ஸோ நார்மலாக ஒரு மீடியம் சைஸில் 2 இட்லி அதுவும் ஓட்ஸ் இட்லியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெறும் 52 கேலரி தான் இருக்குது. இது கூட நான் முன்னாடி சொன்ன சட்னிஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஃபைபர் கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு முக்கியமாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து எப்படி மில்லட்ஸ் இட்லி செய்கிறது, எப்படி அளவு எடுத்துக்கிறது அப்படின்னு சில டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கிளாரிஃபிகேஷன். ஜென்ரலாக இப்போ நீங்கள் இட்லி அரிசி 5 கப்பும் அதுக்கு 1 பங்கு உளுத்தம்பருப்பும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணலான்னா இட்லி அரிசி 2 பங்கு எடுத்துக்கிட்டு கூட 3 பங்கு வந்து குதிரவாளி அரிசியும் அதுக்கப்புறமா திணை அரிசியும், பானியாட்னா குதிரவாளி, ஃபாக்ஸ் டெயில்னா திணை. ஸோ இதில் வந்து 3 கப்பு எடுத்துக்கோங்க. மீதி வந்து ஒரு கப்பாக இவ்வளோ உளுந்து எடுத்தவங்க 1.5 கப்பாக இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் உளுந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோன்னா அப்போ தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதனால் அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் ராகி போட்டிங்கன்னா, இப்போ திணை அரிசிக்கு பதிலாக ராகி போட்டிங்கன்னா ராகி இட்லியாக உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஆல்ட்ரேஷன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து மூணாவதாக இருக்கிறது அடை. அடை வந்து ஒரு ப்ரோட்டீன் பேக்டு ஃபுட் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அடையில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 விதமான பருப்பு போட்டு செய்கிறோம். ஸோ அரிசி வந்து கம்மியாகிடுது. இப்போ சாதா இட்லி தோசையில் பார்த்தீங்கன்னா அரிசி ஈக்குவல் பங்கு நம்ம போட்டுருவோம். பட் இதே வந்து பருப்பு அடையில் பார்த்தீங்கன்னா பருப்பு தான் அதிகமாக இருக்கும், அரிசி அளவு கம்மியாயிடும். ஸோ அதனால் அடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் உணவு. ஸோ இந்த அடையை வந்து நீங்கள் ஈவினிங் டின்னராக சாப்பிட போகிறீங்கன்னா 6 மணிக்கே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுங்க. எந்த ஸ்நாக்கும் ஈவினிங் சாப்பிட வேணாம். நீங்கள் சுண்டல் கூட சாப்பிட வேணாம். 6 மணிக்கு அடை சுட்டு சாப்பிட்டுட்டு அதோட நீங்கள் டின்னரை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஈவினிங் சாப்பிட்றீங்கனாலும் சரி மார்னிங் சாப்பிட்றதுனாலும் சரி 2லேருந்து 3 அடைக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க. மீடியம் சைஸாக போட்டு 3 அடை சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அடையில் 77 கேலரி இருக்குது, 77 கேலரி. ஸோ இது வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் ரெண்டுமே நிறைஞ்ச ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ஃபுட். ஸோ அடையை இனிமேல் செய்ய ஆரம்பிங்க. நிறைய பேர் மறந்துட்டோம்ல, இனிமேல் செய்வோம். அதுக்கு அடுத்த ஃபுட்டு வந்து பனியாரம். பனியாரம் அப்படின்னு கேட்டோன்னே நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஐயா பனியாரம் சாப்பிடலாமா அப்படின்ட்டு. ஆமாங்க, பனியாரம் தாராளமாக சாப்பிடலாம். பட் எதில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் பனியாரமாக நீங்கள் செய்ய ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாக நம்ம அரிசி போட்டு செய்கிறத விட குதிரவாளி அரிசியில் பனியாரம் செய்யலாம். சில பேர் கோதுமையிலேயே பனியாரம் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நார்மலான ஓட்ஸ் பனியாரத்தில் பார்த்தீங்கன்னா 90 கேலரிஸ் 90 கேலரிஸ் இருக்குது. குழி பணியாரத்தில் பார்த்தீங்கன்னா 132 கேலரிஸ் இருக்குது. நான் சொல்கிறது 4. ஸோ 4 பணியாரம் சாப்பிட்டிங்கன்னா அதில் 90 கேலரிஸ் வரும். இதே குழி பணியாரமாக சாப்பிட்டிங்கன்னா 132 கேலரிஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஓட்ஸில் செய்ய முடியல, நார்மல் பணியாரம் சாப்பிட்றீங்கனாலும் ஓகே, வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ சாப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. 4லேருந்து 5க்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க. அது மட்டும் கணக்காக வச்சுக்கோங்க. இப்போ மில்லட்ஸ் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு அளவு பார்ப்போமா. இதில் வந்து இட்லி அரிசி 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, சாம அரிசி 1 கப்பு, கூட உளுத்தம்பருப்பு 3/4 கப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிக்கிட்டு நீங்கள் இனிப்பாகவும் செய்யலாம் இல்லை காரமாகவும் செய்யலாம், உங்கள் இஷ்டம்தான். இனிப்புன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நீங்கள் ஜென்ரலாக வெங்காயம் தாளித்து உப்பு காரம் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாங்க.
அதுக்கு அடுத்து சூப்பரான ஒரு டிஷ் அது வந்து ஆப்பம். அம்மா கேரளா சைடில் செம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டில். ஸோ ஆப்பம் இடியாப்பம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உணவு. ஸோ தேங்காய் பால் ஊற்றுறோமே, அதனால் தேங்காய் சாப்பிட்டா நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ ஆப்பம் ரொம்ப நல்ல ஃபுட்டு வெயிட் லாஸ்க்கு. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 2 ஆப்பம் சாப்பிடலாம். 2 ஆப்பத்தில் பார்த்தீங்கன்னா 220 கேலரிஸ் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி அரிசி போட்டு செஞ்சால். பட் இதே வந்து நீங்கள் மில்லட் அரிசியில் ஆப்பம் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, குதிரவாளியோ இல்லை குதிரவாளியில் மோஸ்ட்லி செய்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்பம் செய்யும்போது உங்களுக்கு 182 கேலரிஸ் தான் வரும் 2 ஆப்பம். ஸோ இந்த 2 ஆப்பம் கண்டிப்பாக உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை டின்னராகவும் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. இல்லை இடியாப்பமாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ஃபுட்டு. ஸோ ஆப்பம் இடியாப்பெல்லாம் சொல்லிட்டு புட்டை சொல்லாமல் விட முடியுமா? கண்டிப்பாக புட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். ராகி புட்டும் செம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஸோ தேங்காவை எப்பயுமே நம்ம பச்சையாக சேர்த்துக்கும் போது அது அவ்வளோ கொலஸ்ட்ரால் நமக்கு கொடுக்காது. குருமாவில் கூட நீங்கள் ஆட் பண்ணும்போது தேங்காவை அரைச்சி ஊற்றும் போது கடைசியாக அந்த குருமா நல்லா வெந்து காயெல்லாம் வெந்த அப்புறம் கடைசியாக அதை ஊற்றிட்டு கொதிக்க விடாமல் நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கொலஸ்ட்ரால் அது கொடுக்காது. ஸோ தேங்காவை இந்த மாதிரி ராகி புட்டில் பச்சையாக நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. ரொம்ப நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிறது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு சொல்லிட்டா, அது வந்து பிசிபெல்லாபாத். ஆமாங்க, கர்நாடகா சைடில் பிசிபெல்லாபாத் செம்ம ஃபேமஸான ஒரு உணவில். நம்ம சவுத் இந்தியாவில் அது ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிசிபெல்லாபாத்தை நீங்கள் மார்னிங்கே சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வயிறு ஃபில்லிங் ஆகிடும். ஸோ எதர் நீங்கள் மார்னிங் சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி 2 பழம் சாப்பிட்டுட்டு 11-12 மணிக்கே இந்த பிசிபெல்லாபாத் செஞ்சு சாப்பிடுங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பருப்பு நிறைய போட்டு அரிசி கம்மியாக போட்டு நீங்கள் பிசிபெல்லாபாத் செய்யுங்க. கூட நிறைய காய்கறி போட்டுருங்க. பிசிபெல்லாபாத் எப்போ நம்ம அம்மாங்களாம் செய்வோன்னா, நிறைய காய்கறி மீந்து போச்சுன்னா எடுத்து போட்டு செஞ்சுருவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய காய் போட்டு செய்கிற ஒரு பிசிபெல்லாபாத் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஏன்னா சாம்பாரே வச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு காய் தான் போடுவீங்க, பட் பிசிபெல்லாபாத்தில் ஏகப்பட்ட காய் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு கட்டோரி, அதாவது ஒரு கிண்ண அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 157 கேலரி வருதுங்க ஒரு கட்டோரி பிசிபெல்லாபாத். ஸோ அளவாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை லஞ்சாவோ டின்னராவோ சாப்பிட்டுக்கலாம். கூட இப்போ இதே வந்து நார்மல் அரிசிக்கு பதிலாக சம்பா கோதுமை ரவையில் நீங்கள் ஒரு பிசிபெல்லாபாத் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வெறும் 100 கேலரி தான் ஒரு கட்டோரி. ஸோ அது வந்து 157 கேலரி, இது வந்து 100 கேலரி, 50 கேலரி கம்மி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி செஞ்சுக்கலாம். வேறு வரகரிசி சாமரிசி எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். மில்லட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே பிசிபெல்லாபாத். ஸோ பிசிபெல்லாபாத் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ஃபுட். அதுக்கு அடுத்து நம்மளோட ஃபேவரட் தமிழ்நாட்டோட ஒரு சவுத் இந்தியன் ஃபுட், அது என்னன்னா பொங்கல். ஆமாம், பொங்கல் வந்து நான் ஆல்ரெடி ஒரு டயட் சார்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக. பொங்கல் வந்து நிறைய பேர் மட்டமாக நினைக்கிற ஒரு உணவு. பொங்கல் சாப்பிட்டா தூங்கிடுவோம், பொங்கல் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும். ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப நல்ல ஃபுட்டு. அதில் மூங் தால் பாசிப்பயிறு யூஸ் பண்ணுறதால அது ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பொங்கலில் ஒரு கட்டோரி ஒரு கிண்ண அளவு பார்த்தீங்கன்னா 111 கேலரி, 111 கேலரிஸ் வருது. பட் இதையே நீங்கள் சாம அரிசியில் பொங்கலாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 93 கேலரி, 93 கேலரிஸ் தான் வரும். ஸோ நான் பொங்கல் எப்பயுமே செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக அரிசியும் மூங் தாலும் போடுவேன். ஸோ ஒரு கப்பு அரிசினா ஒரு கப்பு மூங் தால் போடுவேன். அந்த மாதிரி மூங் தால் பாசிப்பயிறு நிறைய போட்டுக்கோங்க. அரிசி அளவு நீங்கள் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் பேக்டு ஃபுட்டாக அந்த பொங்கல் மாறிடும். ஸோ பொங்கல் தான் அடுத்த உணவு. ஸோ 7 நாளைக்கு 7 ஃபுட்டு. ஓகேங்களா? சூப்பரா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? வெயிட் லாஸ்க்காக இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பீங்க. கவலையப்பட வேணாம், இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ஒரு வேளை இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா ஒரு வேளை ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க. ஒரு வேளை நல்லா இந்த மாதிரி சூப்பரான ஃபுட் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சிம்பிளாக வச்சுக்கலாம். நம்ம தினமும் செய்கிற இட்லி தோசையே சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். அதுவும் இந்த லாக்டவுனில் எல்லாரும் போர் அடிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி ஃபுட்ஸ் நிறைய ட்ரை பண்ணி சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல பொழுதுபோக்காகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ஹாப்பியாயிடுவாங்க சூப்பரான ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இன்னைக்கு வீடியோ. முக்கியமாக இதையே நான் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னாவே சப்பாத்தி, அப்புறம் இப்போ ஜவர் ரொட்டின்னு ஏதோ வந்திருக்கு, அதுக்கப்புறம் பெசன்சில்லா, இந்த மாதிரி வந்து நிறைய நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் தான் நிறைய நம்ம யோசிக்கிறோம். பெசன்சில்லா சவுத் இந்தியன் எனக்கு தெரியல. ஓகே, நார்த் இந்தியன் ஃபுட்ஸ்னால் நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆகிடும். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்லேயே எவ்வளோ சூப்பரான உணவுகள் இருக்குது அப்படின்றத நாம தான் கண்டுபிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நம்ம பழைய ஆளுங்க, நம்ம தாத்தா பாட்டிலாம் சமைச்சு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. நாம் இப்போ மறந்துட்டோம். ஒரு பெரிய டப்பரால இட்லி தோசை மாவை கலந்து வச்சுட்டு அதையே டெய்லி போட்டு நம்ம குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளும் வந்து வெயிட் ஏறிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்கள் வெயிட் லாஸ் சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நிறைய பேர் வந்து கன்சல்டேஷன் பற்றி என்கிட்ட கேட்குறீங்க, உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு அஃபிஷியலான ஒரு நம்பர் வந்துடுச்சு. இதுதான் அந்த வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர் வந்து நீங்கள் இந்த நம்பரை போடும்போது +1 போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கன்சல்டேஷன் பற்றி மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கால் பண்ணாதீங்க, கால் நான் எடுக்க மாட்டேன். மெசேஜ் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.